பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பட்டுக்கொள்ளவா மெல்ல பழகிக் கொள்ளவா. GPS செயற்கைக்கோள்கள் எப்படி செயல்படுகின்றன? நாம் இன்று நாள்தோறும் பயன்படுத்தும் ஒரு அற்புத தொழில்நுட்பம்தான் GPS, அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். நாம் போகும் இடங்கள், வாகனங்கள் செல்லுகின்ற பாதை அனைத்தும் நம்மால் கண்டுபிடிக்கவும் போக்குவரத்துக்கு வழிகாட்டவும் உதவுவது இதுதான் GPS. இந்த GPS தொழில்நுட்பம் பூமியின் சுற்றுப்பாதையில் சுமார் 20,000 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி கொண்டிருக்கும் 24க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் மூலம் இயங்குகின்றது. இந்த செயற்கைக்கோள்கள் நாள்தோறும் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் பூமிக்கு மிகவும் துல்லியமான சமிக்கைகளை அனுப்புகின்றன. இந்த GPS செயற்கைக்கோள்கள் தங்களுடைய தற்போதைய நிலையையும் நேர தகவலையும் மிகவும் துல்லியமான அணுக்கால கடிகாரங்களில் அட்டோமிக் கிளாக்ஸ் உதவியுடன் அனுப்புகின்றன. இந்த சிக்னல்களை நாம் வைத்திருக்கும் மொபைல் ஃபோன், கார் அல்லது நேவிகேஷன் சாதனம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. சரி, இப்படி சிக்னல் அனுப்புவதன் மூலமாக எப்படி நம்மை அது கண்டுபிடிக்க முடிகின்றது? இதற்கான சூட்சமம் ஒரு கணித கணக்கில் இருக்கின்றது. நாம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க ஒரு சாதனத்திற்கு குறைந்தபட்சம் 3 செயற்கைக்கோள்களில் இருந்து தகவல் வர வேண்டும். ஒவ்வொரு செயற்கைக்கோளும் நீங்கள் எனக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீர்கள் என ஒரு வட்டம் வரைந்து கொள்கின்றது. 3 வட்டங்களும் குறுக்கிடும் இடம்தான் நம்முடைய துல்லியமான இடம். உதாரணமாக, நமது சாதனம் ஒரு செயற்கைக்கோளில் இருந்து 20,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது என வைத்துக் கொள்ளலாம். அந்த செயற்கைக்கோள் ஒரு பெரிய வட்டத்தை வரையும். இதுபோல் மற்ற 2 செயற்கைக்கோள்களும் தங்களுடைய வட்டங்களை வரையும். இந்த 3 வட்டங்களும் சந்திக்கும் ஒரே புள்ளிதான் நாம் பூமியில் இருக்கின்ற இடம். இந்த முழுமையான வேலை செய்யும் வகையில் செயற்கைக்கோள்கள் அணுக்கடிகாரங்கள் மற்றும் மின்னியல் திரிபுகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து செயலாற்றுகின்றது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, இது எந்த அளவிற்கு துல்லியமாக இருக்கும்? நாம் பயன்படுத்தும் சாதனத்தின் தரம் மற்றும் செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கையை பொறுத்து சுமார் 5 முதல் 10 மீட்டர் வரை துல்லியம் இருக்கும். போனில் இல்லாத மிகவும் உயர்தர GPS சாதனங்கள் 1 மீட்டருக்குள் கூட துல்லியமாக காட்டிவிடும். அடுத்த கேள்வி, GPS செயற்கைக்கோள்கள் யாரால் இயக்கப்படுகின்றன? இந்த GPS செயற்கைக்கோள்கள் முதலில் அமெரிக்க இராணுவம் மூலம் உருவாக்கப்பட்டது. இப்போது இவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் திறக்கப்பட்டு விட்டன. இதுபோன்று மற்ற நாடுகளும் தங்களுடைய செயற்கைக்கோள் நுட்பங்களை வைத்திருக்கின்றன. உதாரணமாக, இந்தியாவின் நாவிக், ரஷ்யாவின் குளோனாஸ், ஐரோப்பாவின் கலீலியோ முதலியவை ஆகும். இதில் இந்தியா உருவாக்கியுள்ள நாவிக் நமது நாட்டின் பூகோள பகுதியில் மிகவும் துல்லியமான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றன. நிறைவாக, இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ஒரு சிறிய கூகுள் மேப் ஆப்பை பயன்படுத்தும் பொழுது அதன் பின்னால் சிறந்த கணிதம், செயற்கைக்கோள்களின் செயல்பாடு, பெரிய கணினி தொழில்நுட்பங்கள், விண்வெளி அறிவியல் ஆகிய அனைத்தும் பின்னணியில் இருக்கின்றன என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.